வணக்கம் ஐயா. வணக்கம்மா. காகம் கர்மா அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கேள்விப்படும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன கேள்வி கேட்க போறேன். கண்டிப்பா. இதுக்கு என்ன தொடர்பு இருக்கு? முதல்ல பொதுவா இந்த நம்ம கர்ம வினை கர்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒருத்தர் அதாவது காகம்க்கு சாதம் வைக்கிறது, காகம் காகம் கத்துறது, காகம் கத்தாமல் இருக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு பலன்கள் உண்டு. அதாவது இன்னைக்கும் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்னா, காலம் சென்ற முன்னோர்கள் இன்றைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அமாவாசையில் ஏதாவது ஒரு நாளில் அந்த காக்கைக்கு சாதம் வைக்கிறாங்க, அது வைக்கிறாங்க சாப்பிட்றது அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. ஏன்னா நம்மளுடைய கர்ம வினை தீரணம், நம்மளுடைய சில விஷயங்கள் இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் முக்கியமாக வந்து சில பேர் தினமும் வைக்கிறவங்களாம் இருக்காங்க, அமாவாசைக்கு ஸ்பெசிஃபிக்காக வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ காகம் தலையில கொத்துனா பலன்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன மாதிரி எச்சரிக்கையா இல்ல பலனா? எச்சரிக்கை. காகம் தலையில அடிக்கிறது அப்படிங்கிறது எச்சரிக்கை. அதாவது நம்ம வண்டியில் போயின்னு இருப்போம், இல்லை எங்கேயாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயமா நம்ம டூ வீலரில் போயின்னு இருப்போம், இல்லை நடந்து போயின்னு இருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு கூட சொல்லலாம். எந்தெந்த ராசிக்குன்னு சொன்னால், மேஷ ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, மகர ராசி, கும்ப ராசி, இந்த ராசிக்கு எல்லாமே காகம் தலையில் தட்டி சொல்லும். அதாவது ரொம்ப தாழ பறந்து தலையில் ஒரு உட்கார்ந்து போகிற மாதிரி இருக்கும். பயந்துருவாங்க அவங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி பயந்துருவாங்க. என்னடா காகம் தலையில் அடிச்சிருச்சு, என்ன செய்யறது? உடனே பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா குருக்களோ யார் இருக்காங்க, ஐயர் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் கேட்பாங்க, சுவாமி இது மாதிரி காகம் தலையில் அடிச்சிருச்சு, எண்ணெய் வச்சு குளிக்கணுமா, என்ன செய்யணும், இதனால் என்ன பலன் இருக்குது? உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது. அன்றைய நாள்லேருந்து 7 நாளுக்குள்ளே நீங்கள் பரிகாரம் அதற்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். 7 நாள் தான் கணக்கு. 7 நாள் தான் கணக்கு. நீ உங்களுக்கு எந்த கடமையில் அடித்தாலும் 7 நாள் உங்களுக்கு கணக்கு. அந்த 7 நாளுக்குள்ள யூ மஸ்ட் டூ த பரிகாரம். ஓகே. இப்போ அமாவாசை அன்னைக்கெல்லாம் காக்காக்கு சோறு வைக்கிறாங்க இல்லையா, அது எதனால? அமாவாசைக்கு எப்போதுமே வந்து முன்னோர்களுக்கு ஃபஸ்ட்டு சாதம் வந்து வீட்டில் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, முன்னோர்களுக்கு படையெல்லாம் வைப்பாங்க. முன்னோர்களுக்கு படையல் வச்சுட்டு அடுத்ததாக வீட்டில் அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அடுத்தது வந்து முதல்ல எதுக்கு வைக்கிறாங்கன்னு சொன்னால், காக்காய்க்கு கொண்டு சாதம் வச்சுட்டு 2-3 தடவை தட்டிட்டு அங்கேயே ஒரு 5 நிமிஷம் நிற்பாங்க. சில பேர் தட்டுவாங்க, சில பேர் கூப்பிடுவாங்க. அந்த காக்கா வந்து சாப்பிட்டது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அன்னைக்கு அந்த அமாவாசை பூஜை அவங்களுக்கு பூரணமான பலன் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐதீகம். ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு மன நிறைவும் ஏற்படுகிறது. இப்போ சில பேர் சாப்பாடு வச்சதுக்கு அப்புறமும் எவ்வளவு கூப்பிட்டாலும் காகம் வராது, அது அவங்க பூர்வ ஜென்ம பலன்களா இருக்குமா? அப்படின்னு கிடையாது. அதாவது சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குமா. அதாவது காக்காய்க்கு சாதம் வைக்கிறது சில பேர் என்ன பண்ணுவாங்க, 9 மணிக்கு. இன்னைக்கும் சில குடும்பங்களில் ரெகுலராக வந்துட்டு போகிறதெல்லாம் இருக்குது. ரெகுலராக ஒரு காக்காய்க்கு 9 மணின்னா 9 மணிக்கு. இப்போ கோவில்கள் எல்லாம் பாருங்கள், 10 மணிக்கு காலை சந்தி, 8 மணிக்கு காலை சந்தினா 8 மணிக்கு பூஜை பண்ணி அந்த சாதம் உருண்டை காக்காய்க்கு வச்சுருவாங்க. அதே போல் சில வீடுகளில் இன்றைக்கும் இத்தனை மணிக்கெலாம் காக்காய்க்கு சாதம், அது அந்த டைம் அது வச்சுட்டு இருக்கும். கரெக்டாக இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு போனால் நமக்கு உணவு கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த காக்காய்க்கு தெரியும். அது நேரம் கடந்து போகும்பொழுது, சில நேரத்தில் நேரம் கடந்து போகும்போது 12 மணிக்கு மேலே, 1 மணிக்கு மேலே, 1:30 மணி அப்படி போகும்போது வச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனால் கொஞ்சம் சாப்பிடும், ஆனால் லேட்டரானு சாப்பிடும், பொறுமையாக தான் வரும். இப்போ எல்லாருக்குமே அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்கும். இப்போ யாரெல்லாம் காக்காயாக பிறப்பாங்க? காக்காயாக பிறக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல், அதாவது மறு ஜென்மம்னு சில பேருக்கு இருக்குது. அதாவது 7 பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 7 பிறப்பு. 7 பிறப்பில் அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி பிறப்பு அதாவது வந்து இன்பமோ துன்பமோ, கஷ்டமோ நஷ்டமோ, இப்பிறவியோடு எனக்கு போதும், இன்னொரு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நமக்கு பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும். லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல கேது இருந்தால் அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. முக்கியமாக மறுபிறவி யார் எந்தெந்த ராசிக்கெல்லாம் கிடையாதுன்னு, ரிஷப ராசிக்கு மறுபிறவி கூடியமான வரையில் வராது, சிம்ம ராசிக்கு வராது, கன்னி ராசிக்கு வராது, விருச்சிக ராசிக்கு வராது, மகர ராசிக்கு வராது. இந்த ராசிக்கெல்லாம் கூடியமான வரையில் மறுபிறவி இல்லாத ஜாதகமாக அமையும். இப்போ ஒரு இடத்தை பொறுத்து காக்கைகள் இருக்கிறது மாறும் இல்லையா? அப்போ அவங்க காக்கைகளே இல்லைன்னா அந்த இடத்த பற்றி என்னென்னு சொல்லலாம்? அதாவது சில இடத்துல சொல்கிறாங்கல்லம்மா, இப்போ சில ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காசி எடுத்துக்கோங்க, காகம் கத்தாது, காகம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. காசி அந்த மாதிரி சில ஊர்களில் இருக்கா. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஜீவன், ஏதாவது ஒரு பறவை அந்த இடத்துல வந்து சாப்பிடாமல் இருக்காது. ஏன்னா அதோடைய அவங்க வைக்கிறது அந்த சாப்பாடு, அந்த அவங்க முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணி அவங்க வைக்கக்கூடியது. ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, புனரவி மரணம், புனரவி ஜனனம். அதாவது ஒரு மரணம் வருதா, அந்த மரணமானவர்கள் இத்தனை இதுக்குள்ளே திரும்ப அவங்க பிறக்கிறது, அதுதான் புனரவி மரணம், புனரவி ஜனனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் கண்டிப்பாக அந்த எந்த ஒரு காரணத்துக்காக அவங்க இது பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக உண்டு.
இப்போ இறந்தவர்கள் எல்லாருமே காகமா வருவாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அப்படி சொல்ல முடியும். இறந்தவர்கள் எல்லாருமே காகமாக வருவாங்க, காகம் ரூபத்தில் வருவாங்க அப்படின்னு எல்லாரையுமே சொல்ல முடியாது. அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள், அதாவது சிவபுராணத்தில் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பல்விரகமாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேவராய் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போல ஏதாவது அவங்களுடைய அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பூர்வ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய பிறப்பும் இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு இப்போ என்ன எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த ஜென்மத்தில் நான் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள், நான் செய்த நிறைய நல்ல விஷயங்கள் நான் பண்ணியிருந்தால் எனக்கு மறுபிறவி கிடையாது. எனக்கு மறுபிறவி இதே இந்த ஜென்மத்தில் நான் கண்ணுக்கு தெரிந்தே நிறைய தவறுகள் செய்த நிறைய நான் இது பண்ணியிருக்கேன்னு சொன்னால், என்னுடைய கணக்கை சித்திரகுப்தன் பார்க்கும்போது இவன் இந்த தப்பெல்லாம் இவன் இனிமேல் இந்த இடத்துல பிறந்து இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு அப்புறம் தான் இறைவன் கிட்ட வந்து சேரணும் அப்படிங்கிறது இறைவன் வகுத்து வச்சிருப்பான் எல்லாமே. அதுபடி தான் அது நடக்கும். காகங்களை துன்புறுத்துறவங்களுக்கு என்ன மாதிரி? காகங்களை துன்புறுத்தவே கூடாது. காகங்களில் வந்து துன்புறுத்துறது அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது காக்கா வந்து ஒரு வீட்டு வாசலில் நின்று வேகமாக கத்தின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உன் வீட்டுக்கு விருந்தாளி வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். அது எச்சரிக்கை கொடுக்குறது, உன் வீட்டுக்கு விருந்தாளி வரப்போகிறாங்க, உனக்கு நல்லது நடக்க போகுது, ஏதோ ஒரு காக்கா. அதுவும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அண்டங்காக்கான்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபுல் கருப்பில் இருக்குது பார்த்திங்களா. எப்போயாவது ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா அது அந்த கண்ணில் பார்த்துட்டாலே ஏதோ சம்திங் யூ வில் கெட் மணி. ஸோ கண்டிப்பாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் அது அந்த காக்கைக்கு மட்டும் அவ்வளோ ஒரு சில விஷயங்கள் ஆகுது. நன்றி ஐயா. நெக்ஸ்ட் டைம் மறக்காமல் பார்த்துக்கோங்க, காக்காவை யாரும் துன்புறுத்தாதீங்க.